எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும், அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோற்றவர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் செய்யக்கூடிய நல்ல அமல்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு பலனையும் முழு கூலியையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். நம்முடைய இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான ஒரு டைம் தான். நம்ம பல 100 ஆண்டுகள்லாம் இந்த உலகத்துல வாழ முடியாது. இந்த வெரி ஷார்ட் பீரியட்ல நமக்கு தேவையான மிக முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணா இருக்கக்கூடியது என்னன்னா அன்பு. நம்ம மேல அன்பு காட்டக்கூடிய யாராவது ஒருத்தர் நம்ம கூட இருந்தாதான் இந்த வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது மகிழ்ச்சிகரமான பயணமா இருக்கும். அப்படி யாருமே இல்லை அப்படிங்கும்போது அதை யோசிச்சு பார்க்கறதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா? நம்ம நிறைய பேரை நம்மளால பார்க்க முடியும். ரொம்ப இறுக்கமா இருப்பாங்க. உள்ளத்தை அப்படி என்னைக்குமே அப்படி இறுக்கமாவே வச்சுக்குவாங்க. சிரிச்சு பேச மாட்டாங்க. அன்பு காட்டுறதுல கூட ரொம்ப கஞ்சத்தனமா இருப்பாங்க. அடமெண்டா அரகெண்டா இருப்பாங்க. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லி அடக்கி ஆளக்கூடிய அந்த மென்டாலிட்டியோட இருப்பாங்க. இந்த மென்டாலிட்டியில இருக்கக்கூடிய நபர் வீட்டுக்கு ஒருத்தர் இருந்தா கூட போதும். அந்த வீட்டுல மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயமா இருக்கு. என்னங்க இந்த உலகத்துல இருந்து நம்ம எடுத்துட்டு போயிட போறோம்? எப்படி மனசு அப்படி இறுக்கமா வச்சுக்கிட்டு அன்பு காட்டுறதுல கூட கஞ்சத்தனமா இருந்துட்டு சில பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, எனக்கு காட்ட தெரியாது, நான் எல்லார் மேலயும் பாசமா தான் இருக்கேன், எனக்கு பாசம் எல்லாம் உள்ள இருக்கு, ஆனா எனக்கு காட்ட தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பு அப்படிங்கறத வெளிப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் தானே. நீங்க எந்த அளவுக்கு ஒருத்தர் மேல அன்பை வெளிப்படுத்துறீங்களோ அதே அளவு அன்பு உங்களுக்கும் கிடைக்கும். நீங்க உங்களுடைய மனைவி இடத்துல, உங்களுடைய கணவன் இடத்துல, உங்களுடைய சகோதரன் சகோதரி, உங்களுடைய தாய் தந்தை யாருக்கிட்டையா இருந்தாலுமே நீங்க அதை காட்டும் போது திருப்பி அது உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில ஏதாவது ஒரு நிலையில நீங்க சோர்ந்து போய் இருக்கும் போது உங்களை தாங்கி பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயமே அன்புதான். எது நடந்தாலும் பாத்துக்கலாங்க, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தராவது இந்த உலகத்துல நம்ம கண்டிப்பா சம்பாரிச்சு வச்சே ஆகணும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அன்பை வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்திருக்காங்க. அவர் அந்த அழகிய முறையை நமக்கு காட்டியிருக்காங்க. நாம என்ன நினைக்கிறோம், நம்மளோட இருக்கக்கூடிய சக மனுஷங்க கிட்ட அன்பு காட்டுறதுக்கே நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ஆனா நம்முடைய கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை எதிர்த்து, அவர் வேண்டான்னு நினைச்சு, அவர் உலகத்திலேயே இருக்கக்கூடாது, அவரை கொல்லணும்னு நினைச்ச அந்த நபரிடத்துல கூட அன்பு வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, நாம சக மனிதர்கள் கிட்ட, நம்மளோட இருக்கக்கூடிய உறவுகள் கிட்ட நாம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத அதை பத்தி கண்டிப்பா நம்ம யோசிச்சே ஆகணும். என்ன நடக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டுறாங்க. மக்காவை ஜெயிச்சதுக்கு பின்னாடி என்ன ஆகுது? மக்கத்து மக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பு கொடுத்துறாங்க. உங்களை மன்னிச்சுட்டேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு பின்னாடி அங்க என்ன ஆகுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை சுத்தி வலம் வராங்க. அப்படி நம்முடைய பெருமானார் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை சுற்றி வலம் வருகிற பொழுது பின்னாடி ஒருத்தர் வரார். அவருடைய பேர் என்னன்னா ஃபுலாலா. அவருக்கு இந்த உலகத்திலே பிடிக்காத நபர்னு ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இந்த உலகத்திலே அவர் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். ரொம்ப வெறுக்கக்கூடிய மனிதராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் நினைக்கிறார். இப்போ மக்கத்து மக்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயிச்சு அவங்கள மன்னிச்சாச்சு. அப்ப அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல காபாவை சுத்திக்கிட்டு இருக்கும்போது இவர் பின்னாடி சுத்திட்டு இருக்காரு. என்ன நினைக்கிறாருன்னா, இவரை கொல்லணும்னு நினைச்சு உள்ளுக்குள்ள ஒரு குருவால மறைச்சு வச்சுக்கிட்டே வரார். நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் அனுப்பிய சத்திய தூதர் இல்லையா? அவருக்கு தெரிகிறது இவர் என்ன இன்டென்ஷனோட வராரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. பின்னாடி திரும்பி கேட்கிறார், ஃபுலாலாவே, என்னை குறித்து நீ என்ன நினைக்கிறாய்? உன்னுடைய மனங்களில, உன்னுடைய மனசுல தீய எண்ணம் தானே ஓடுகிறது. ஃபுலாலா அப்படியே தகச்சு போய் நிற்கிறார். அப்படிலாம் இல்லையே, நான் இறைவனை நினைவு கூறியவனாகத்தான் இங்க சுத்திக்கிட்டு இருக்கேன், உங்களை பத்தி எந்த தீய எண்ணமும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை ஓங்குறாங்க. இப்போ ஃபுலாலா என்ன நினைக்கிறாருன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அடிக்க போகிறதா நினைக்கிறார். ஆனா மகராக கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாருன்னா, ஃபுலாலாவினுடைய நெஞ்சில் அப்படியே கையை வைக்கிறார். கையை வச்சுக்கிட்டு இப்படி சொன்னாராம், ஃபுலாலாவே, அல்லாஹ்விற்கு அஞ்சிக்கொள், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேள். நெஞ்சில கையை வச்சு சொல்றாங்க. வரலாறு பதிவு செய்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபுலாலாவினுடைய நெஞ்சில கை வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உலகத்துல ஃபுலாலா வெறுக்கக்கூடிய ஒரே நபராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருந்தாங்க. எப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபுலாலாவினுடைய இதயத்துல அந்த நெஞ்சில கையை வச்சு அல்லாஹ்விற்கு அஞ்சிக்கொள்னு சொன்னாங்களோ, அதற்கு பிறகு இந்த உலகத்திலே ஃபுலாலா அதிகம் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக நம்முடைய பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாறிட்டாங்க. அல்லாஹ் அக்பர். அதுக்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னா, காபாவில இருந்து அவர் வெளியில வர்றார். வெளியில வரும்போது இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒரு பெண்ணிடத்துல பழகிட்டு இருந்திருக்கார். அந்த பொண்ணும் இவர் கூடவே நடந்து வரும்போது அந்த பெண் இந்த ஃபுலாலாவை கூப்பிடுறாங்க, என்னுடைய அருகில் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க.
அப்ப ஃபுலாலா சொல்றாரு, ஒருவேளை காபாவில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் சந்திக்காமல் இருந்திருந்தால் நிச்சயம் நீ கூப்பிட்ட உடனே நான் வந்திருப்பேன். இறைவன் விபச்சாரத்தை எதிர்க்கக்கூடியவனா இருக்கான், விபச்சாரத்தை வெறுக்கக்கூடியவனா இருக்கான், என்னால உன் பக்கத்துல வர முடியாது, நீ தள்ளி போன்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் அக்பர். ஒரு மோசமான ஒரு நபர், ஒரு குற்றவாளி, எவ்வளவு மோசமான ஒரு நபராக இருந்தாலும் அவர் மேல காட்டக்கூடிய அன்பு அப்படிங்கிறது, யாராவது ஒருத்தர் அவங்க மேல அன்பு காட்டும் போது அவங்க தூய்மையானவங்களா மாறிடுறாங்க அப்படிங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த பாடம். இந்த உலகத்துல எல்லாமே இருந்தும், வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருந்தும் சில பேர் தற்கொலை செஞ்சுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல வேற என்னங்க வெற்றிடமா இருக்க முடியும்? அன்பு காட்டுறதுக்கு அந்த இடத்துல ஒருத்தர் இல்ல. அந்த வெற்றிடம் தான் அவங்கள தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு தூண்டுது. நான் டிப்ரஷன்ல இருக்கேன், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், எனக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற ஒரு நிலையில இருக்கும்போது, அது எல்லாத்தையும் தாண்டி நான் வாழ்க்கைய வாழ்ந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போ உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னா, உங்க மேல அன்பு காட்டுறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கும்போது தான் அப்படி ஒரு எண்ணம் வரும். சும்மா வெறுமனே யாராவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட அன்பு செலுத்த முடியாது. நீங்க அதை காட்டும் போதுதான் அது உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். நீங்க எப்பவுமே இறுக்கமா இருந்துட்டு உங்களை சுத்தி இருக்கிறவங்க மட்டும் உங்க மேல அன்பு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஒருவேளை உங்களுடைய மனைவி இடத்திலோ, உங்களுடைய கணவன் இடத்திலோ, அல்லது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளிடத்துல அன்பு காட்டாத ஒருத்தராக நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா, இந்த ரமலான்ல இறைவனிடத்துல மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் தஆலா நீங்களும் நானும் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.